அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்ங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போதான் ஃபியூச்சரில் நம்ம நம்மளுடைய மிதுனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 3வது ராசியா வருவீங்க. உபய ராசிகள்ல ஒரு ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க. மேலும் மிதுனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. புனர்பூசம் 1 முதல் 3 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் மிருகசீரிஷம் 3 முதல் 4 பாதங்கள். மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முழு சுபருங்க. சரிங்களா. மேலும் குரு பகவான் ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல இன்கேஸ் இப்போ உங்க கையில உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் கட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த கட்டங்களை லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. லா அப்படின்னா அது பேர் லக்னம் அப்படின்றது அர்த்தம்ங்க. ஸோ அந்த இடத்துல கணக்கு வச்சுக்கோங்க. அது 1 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லா அப்படின்ற இடத்துல உங்களுடைய 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல குரு பகவான் இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே சமயம் குரு பகவான் இந்த இடங்கள் தனிச்சாம நிற்கணுங்க. சரிங்களா. இவர் ஒரு பாவ கிரகங்கள் கூட கலந்திருக்க கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய செவ்வாய் கூடியோ புதன் கூடியோ அல்லது சனீஸ்வரரோ ராகு கேது ஆகிய கிரகங்கள் கூட அவர் கலக்காம நம்ம சொன்ன இடங்கள்ல தனிச்சா நின்று இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சுப பலன்கள் எப்பவுமே நல்லபடியா நடக்கும் அப்படின்றது ஐதீகங்க. ஸோ இந்த இடங்கள்ல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல நீங்க எதிர்பாராத வெற்றிகள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. இப்போ மற்ற இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல பலன்கள் செய்வதில் கொஞ்சம் காலதாமதம் படுத்துவாரு. ஆனா அதே சமயம் உங்களுக்கு கெடு பலன்களும் கண்டிப்பா செய்ய மாட்டாரு. சரிங்களா. இப்போ குரு பகவான் எந்த அளவுக்கு கெடு பலன்கள் செய்யாம நமக்கு இருக்காரோ அதுவே பெரிய ஃபேவரபிள் விஷயம் தான் இல்லைங்களா. ஸோ அதனால உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல இருக்கின்ற குரு பகவான் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு நீங்க டெய்லி நீங்க ஒவ்வொரு வாரமும் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இனி வரவிருக்கும் நாட்கள்ல அனைத்துமே உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு தகுந்த மாதிரி பொதுவாக குரு பகவானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சிறப்பு அம்சம் பார்வைகளும் இருக்குங்க. தன்னுடைய 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகளை எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட பலத்தை நல்லபடியாக பிரதிபலிப்பார். இதுதான் குரு பகவானுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. தற்சமயம் குரு பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2024 வரைக்கும் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் அமர்ந்திருப்பாருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து மோதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் முற்றிலும் விலகுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்களும்
நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2024 வரைக்கும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்தையும் தற்சமயம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2024 வரைக்கும் பார்ப்பாருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்ப மனக்கவலையோடு இருக்கீங்க. எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் அடுத்த ஒரு வருட காலத்திற்குள்ளே ஈன்றெடுப்பதற்கும் இந்த வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல சிறந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி தம்பதிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் அதிகப்படியாக எல்லாருமே வந்து இந்த மார்ச் மற்றும் ஏப்ரலுக்குள்ளே எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக தற்சமயம் வந்து சுபர் கிரகமான நாலேஜுக்கு அதிபதியான நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்து மேலே விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே ஃபேவரபுளாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் தற்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் மேலும் இப்போ நீங்கள் கோர்ட்டில் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி சிலர் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் நம்ம எதிர்பார்க்கின்றவனமா மே 1 2024 அன்னைக்கு வந்து மதியம் 2:29 மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. அவர் வந்து மேஷம் ராசியிலேருந்து ரிஷபம் ராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறாரு. இதன் காரணமாக வந்து இது நாள் வரைக்கும் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானம் அடைகிறாருங்க. என்னதான் இந்த ஸ்தானம் வந்து அவருக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட எப்பவுமே வந்து சுபர் கிரகங்கள் வந்து 12வது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க. இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவ்வப்போது வந்து கருத்து முதல்களால் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய
4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இது நாள் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், இப்போ நீங்க அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாரி இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும், நல்ல முறையில ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான, உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாரி புதுசா ஒரு பைக் வாங்கணும், அல்லது கார் வாங்கணும், அல்லது வீடு, நிலம், வாசல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாரி ஒரு கட்டின ஃப்ளாட்டோ அல்லது கட்டின வீடோ அல்லது காலியா இருக்கக்கூடிய மனையோ அல்லது பைக்கோ, காரோ வாங்குவதற்கும் வருகின்ற குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து விடுதலை பெறுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான, உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது வந்து ஒரு சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும், அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான, நல்ல உன்னதமான, உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் என்ன பண்றாருன்னா, தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்றதுக்காக, விவாகரத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அது மட்டும் அல்லாது இப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க இப்போ யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் வருகின்ற இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மிதுனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.